வேப்பங்களை திலக்ஷன் ஜி காப்பு கட்டுப்புங்கிறது ஆவாரம்பூ வேப்ப அங்காமர இலை காப்பு கட்டுறதுக்கு பயன்படுத்துறதுக்கு மெயினான முக்கியமான காரணம் மாங்காய் இலை வேண்டும். பிரண்டை செடி பிடிக்கணும்ல காப்பு கட்டுறதுக்கு. தெற்கு தோட்டத்தில் வேலை செஞ்சாங்களா தாத்தா? ஆமாம், தெற்கு தோட்டத்தில் டெய்லியும் போய் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. பார்த்தேன் அன்னைக்கு அங்கே தான் வேலை செய்வார் எப்பயும். பக்கத்தில் வா திலக்ஷன் ஜி அங்கே வா பூசைக்கு. தெரியவே மாட்டேங்குது. தெரியுதா? தெரியுது. இது வந்து காப்பு கட்டுருக்கு. காப்பு கட்டுருக்கு பரண்டை செடி காப்பு கட்டுருக்கு வந்து காப்பு கட்டு செடி இந்த மாதிரி செடி தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் முன்கூட்டியே வந்து வீட்டில் எங்கள் அப்பாவோட சொல்லி பிடிங்கி வச்சிட்டோம். ஏன்னா பொங்கல் திருநாளில் பார்த்தீங்கன்னா நிறையா பிடிங்கி எறிஞ்சிருவாங்க. அது அட்வான்ஸாக பொங்கலுக்கு முன்னாடி பிடிங்கி வச்சுட்டோம். நாங்கள் காசு கொடுத்து காப்பு கட்டு வாங்கிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் குப்பிநாயக்கம்பட்டி லொக்கேஷனில் இருக்கிறனால வில்லேஜ் ஏரியாவில் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா காப்பு கட்டு பார்த்தீங்கன்னா காசு கொடுத்துவாங்க. பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் வீட்டு தோட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா செடி பண்ணிட்டு வந்துருக்கோம். காப்புக்கு தேவையான என்னென்ன தேவை எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருக்கிறனால யாருமே காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க. டவுனுக்குள்ள இருக்கிற கிடைக்காத வச்சதுனால காசு கொடுத்து வாங்குவாங்க. காப்பு கட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன முக்கியமாக தேவை பார்த்தீங்கன்னா ஒரு பிரிவை பிரிச்சிருக்கேன். இது காப்பு கட்டு செடி சொல்லுவாங்க. காப்பு கட்டுக்கு வந்து மங்களகரமாக இருக்கிற செடி வந்து அந்த ஆவாரம் பூ வந்து வைப்பாங்க. மங்களகரமாக ஆவாரம் பூ. அது ஒரு பார்த்தீங்கன்னா பிரண்டை இலை. எனக்கு தெரிஞ்ச வேலை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுவோம். இல்லை நாங்கள் சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரிஞ்ச வேலையும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆவாரம் பூ, பிரண்டை இது அது பார்த்தீங்கன்னா மாங்காய் இலை பார்த்தீங்கன்னா ஒரு இலை வைப்பாங்க. மாங்காய் இலை, அப்புறம் வேப்ப இலை, அப்புறம் வேப்ப மரத்து இலை வந்து வைப்பாங்க. சரிங்களா? அப்புறம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேப்ப இலை வைப்பாங்க. வேப்ப இலை. அப்போ இன்னும் ஒரே இலை பார்த்தீங்கன்னா தும்பச்செடி வந்து பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் வந்து மட்டும்தான் கிடைக்கும். இப்போ வந்து கிடைக்க வச்சதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லா வீட்டிலும் பார்த்தீங்கன்னா எங்கள் வில்லேஜ் ஏரியாவில் ஃபேமிலியாக இருக்கிற செடினால பார்த்தீங்கன்னா நாங்களே பார்த்தீங்கன்னா வெளியே ஓரமாக இருக்கிற செடியில் வந்து இப்படிட்டு வந்து ஒவ்வொரு இதாக கட்டிகிட்டு இருக்கோம். மொத்தம் வந்து கூட்டு ஃபேமிலியாக இருக்கிற செடினால பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எல்லா இடத்துலையும் பண்ணி கட்டிகிட்டு இருந்துட்டு இருக்கோம். இங்கே எல்லாம் அங்கே திலக்ஷன் கூட இருந்துச்சு, அங்கே வரவே இல்லவே. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ செய்கிறாங்கன்னு சொல்லுங்கள். டவுனுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு வந்து 10 ரூபா 20 அவங்க பாவம் அவங்க கஷ்டப்படுறதுனால வந்து வெளியோரமாக கிடைக்கிறத வந்து பிரிண்ட் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. நல்ல விஷயம். இது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து எல்லா காப்பு கட்டுக்கிறது பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் காப்பு கட்டு கட்டுவா செய்வாங்க. தும்பச்செடி மட்டும்தான் இதில் பாக்கி பண்ண வேண்டியது. மற்ற எல்லாருமே இருக்குது. எனக்கு தெரிஞ்சது அளவுக்கு உங்களுக்கு எதாவது தெரியும் இன்னொரு செடி வைக்கணும் செய்யணும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்ல வந்து நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சது அளவுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. நான் வந்து என் பிள்ளைக்கு வந்து திலக்ஷன் ஜிக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். காப்பு பொங்கல் திருவிழாக்கு என்னென்ன எப்படி கட்டணும் செய்யணும், எப்படி யூஸ் பண்ண செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். மாங்காயில் ரெண்டாயிரம் வாமா ஓடியாமா. தும்பச்செடி வந்து ரொம்ப மெயினானது. ஸ்கூல் படிக்கிற பிள்ளையில நாங்கள் ஸ்கூல் படிக்கிற டயத்தில் பார்த்தீங்கன்னா தும்பச்செடி பிடிக்கிட்டு வந்து பாட்டில் வச்சு தண்ணி ஊற்றி அது தும்பச்செடி பூ பார்த்தீங்கன்னா கலர் மாறும். சிவப்பு கலர் மைய பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் இருக்கிற மைய வாங்கி செஞ்சு பாட்டில் வச்சு தண்ணி ஊற்றி செஞ்சு சிவப்பு கலர் மைய ஊற்றுவோம் தண்ணியில். பூ வந்து இலை பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் இலை மாறும். ப்ளூ கலர் மையத்தை ப்ளூ கலரில் பூவும் தும்பச்செடி வந்து பூ மாறும். நாங்கள் வந்து சின்ன பிள்ளைகள் இந்த மாதிரி பார்ப்போம் தும்பச்செடி. இப்போ தும்பச்செடி வந்து கிடைக்கிறது
கஷ்டமாக இருக்குது. எல்லா பக்கம் பார்த்தா தேடி பார்த்தோம், தும்பச்செடி வந்து கிடைக்கல. தும்பச்செடி வந்து காப்பு கட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் வந்து ஒரு இது. அது தும்பச்செடி கிடைக்கல. கிடைக்காத பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா தும்பச்செடி மட்டும் தான் கிடைக்கல. மற்ற எல்லாமே வச்சு நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் இந்த காப்பு கட்டில் என்னென்ன செடி வைக்கணும் செய்யணும் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சா இன்னும் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் சின்ன பிள்ளையில இருந்து தெரிஞ்ச அளவுக்கு மொத்தம் 5-6 வகையான இது யூஸ் பண்ணுவோம். காப்புக்கட்டு, பிரண்டை இலை, ஆவாரம்பூவு, மாங்காய் இலை, வேப்ப இலை, தும்பச்செடி இதில் வச்சு நாங்கள் வந்து காப்பு கட்டு கொண்டாடுவோம். காப்பு கட்டு கட்டி நான் காப்பு கட்டு நாங்கள் எங்கள் வீட்டில் கட்டி வச்சுருக்கோம். மொத்தம் 10 இது கட்டியிருக்கோம். இது மொத்தம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ, இந்த காப்பு கட்டு எவ்வளோ வரும்னு சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த காப்பு கட்டு பார்த்தீங்கன்னா தனியாக பிரித்து கட்டியிருக்கேன்.